இன்றைக்கி நாம் பார்க்குறது பாசி பயிறு சாதம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாதம் தான் இது. ஒரு பங்கு புழுங்கல் அரிசிக்கு 1/4 பங்கு பச்சை பயிறு. இது வறுக்காத பச்சை பயிறு தான். நல்லா கழுவி களைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்து, பூண்டு 5 பல் போட்டிருக்கோம். முதல்ல பூண்டை போட்டுக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலை 20% ஃப்ளேமில் இருக்குது. ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம். சின்னதாக இருக்கிறதால முழுசாக போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய். இது காரம் இல்லாதது. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல் கூட்டி குறைச்சிக்கோங்க. நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி. பச்சை பயிறு சேர்க்குற எல்லா டிஷ்ஷுக்குமே தக்காளி கூடுதலாக போடணும். இந்த சாதத்துக்கு தேவையான முழு உப்பையும் போட்டு நல்லா தக்காளி கரைஞ்சி கொடுக்க 2 நிமிஷம் விட்டு பார்க்குறோம். நல்லா சாஃப்டாயிருச்சு தக்காளி. சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஏற்கனவே நாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த பொடி மேலேயே 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுறோம். இப்போ 1 பங்கு அரிசிக்கு 3/2 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்பு கணக்கில் இல்லை. மல்லி இலை போட்டு 40% ஃப்ளேமில் 1 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடுறோம். நல்ல உதிராகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. அப்படி உங்களுக்கு வேணும்னா வத்தல், வடகம் நீங்கள் பொரித்து வச்சுக்கலாம். இந்த பச்சைப்பயிறு சாதம் வாரத்துக்கு 2 நாளாவது செய்யலாம். இந்த வெயில் காலத்தில் பாசிப்பயிறு தோலோடு சேர்க்குறதால நல்ல மலமிளக்கியாக இருக்கும். நார் சத்து அதிகமாக இருக்கிறதால உடல் எடை குறையும். வயிற்றுக்கு நல்ல குளுமையாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு. பாசிப்பயிறு சேர்த்து செய்யும்போது கேஸ் பிரச்சனை, வாயு பிரச்சனையும் வராது. ரொம்ப சிம்பிளான சாதம் தான். ஆனால் அந்த நெய்யெல்லாம் போடும்போது சுவை அட்டகாசமாகவே இருக்கும். பாசி பயிறு சேர்க்குற எந்த டிஷ்ஷுக்காக இருந்தாலும் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போடும்போது சுவையை கூட்டி கொடுக்கும். கண்டிப்பாக புதன்கிழமைகளில் பாசிப்பயிறு சார்ந்த ஏதோ ஒரு உணவு நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும். உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு யாருக்குன்னாலும் நரம்பு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புதன்கிழமை பாசி பயிரை நீங்கள் சேர்த்துவாங்க. நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டு தெரியும். மருத்துவத்தோடு சேர்ந்து இதையும் செய்துக்கலாம். ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.